இன்னைக்கு இத பாருங்க, நாட்டு மக்களா ஏசுறாங்க பேசுறாங்க, ஏசுறாங்க. தண்ணி பிடிக்க போனாலும் ஏசுறாங்க, தெருவே நடந்து போனாலும் ஏசுறாங்க. நாட்டுக்காரி என்ன இருக்குது, ஐயோ பாவம், அவ என்னதான் செய்வா அப்படின்னு ஏசுறாங்க பேசுறாங்க. உங்களை ஒன்று கேட்க பாருங்க. நீ ஒன்று கேட்க? ஆமா, இது வரைக்கும் கேட்காதத இப்ப கேட்க போற. சரி கேளு. இத பாருங்கய்யா, இந்த நாட்டை எனக்கு நீங்க எழுதி கொடுக்க வேண்டும் உயிராக. நீ ஏமா தெருகோயாவுக்கு நீ வாங்கடாக்க உட்கார யாத்திரைக்கு வாய்வ வண்டியாக போறாடா வாக்கலை போறாங்க. இந்த நாட்டை உன் பேருக்கு நான் எழுதி தரணும். கோயில் சாசனமாக எழுதி கொடுக்க வேண்டும். அதேதான் நிறைய பாருங்க. நாட்களாக வராத ஆசை நாட்டு மக்களை அவளுக்கு என்று என்ன கிடையாம இருக்கவே அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாட்டு மக்கள் உள்ள கேவலமா பாக்குறாங்க, பேசுறாங்க. இந்த நாட்டை பேருக்கு நான் எழுதி தந்துட்டா அப்படி வாய் மூடிடுவாங்க, எதுவும் பேச மாட்டாங்க. அடிச்சுங்களுக்கு சனக்கு யாரும் பேச மாட்டாங்க. என்ன சேர்த்து வச்சிருக்கா? ஏன்பா பேசுறீங்க? ஏன் பேசுறீங்க? அவருக்கெல்லாம் பொறாமை நம்மளை பார்த்தா பொறாமை, அதனால பேசுறாங்க. சரி, என்ன சொல்ல வர? நாட்டை எழுதி கொடுத்துருங்க. நாட்டை எழுதி கொடுத்துருங்க. கலை உனக்காக வாழ்க்கை இந்த நாட்டை நீ எதை கேட்டு நான் செய்யல. என் உயிரை கேளு. அறிவிக்க உயிர் வேணவா வேணுமா? எப்பா என் உயிரோட சாப்பிடுறா உயிர் போயிட்டு சொல்லாண்டா. உயிரை கேக்குறேன். உயிர் வேண்டாங்க, உயிர் சாசனம் தான் வேண்டும். இந்த நாடும் பேருக்கு வரணும். பாழா போன மண்ணுதானே, இந்த பாழா போன மண்ணுக்காக தானே போராடுறோம் எல்லாமே. மண்ணுதான் இந்த நடுதல எப்படி எடுத்துக்கோ நானு பேர்ல இருந்து எனக்கு எழுதி கொடுங்க. நாட்டை கேட்டா எடுத்துக்கிட்டு சொல்லிட்டேன். நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டாலா எப்படி அதை நம்புறது? இந்த நாட்டை உயிர் சாஸ்திரம் எழுதி தரணும், என் கையெழுத்து போட்டுட்டு. அவ்வளவுதாங்க. அடியே பொம்பல உன்ன நான் நம்பல. என்ன நம்பலையா? உன்னுடைய மனதானங்க, என்னையே நம்பாத போறீங்க. பேச்சில ஏதோ ஒரு அதெல்லாம் மாற்றமே கிடையாதுங்க. சரி, இந்த நாட்டை ஏற்பேருக்கு இருந்தா என்னவோ பேருக்கு இருந்தா என்ன? எழுதி தரணும்.
வந்தாதானடா. என்னதுமா நான் கேபிளா குனி குனி கேபிள் கலை என்னங்க இந்த ராஜ்யத்துவம் பேருக்கு எழுத போறேன். ம். ஒருவேளை நான் ஏதாவது மறந்துட்டா எடுத்து சொல்லு. அதான் இதுமா ஏய் தின வரீங்க இங்க ஆயிட்ட பின்னால் தோட்டுக்கோ ஏப்பா இங்கி பாட்டில் கட்டி தொங்க விட்டுங்க ஏன் இங்கி பாட்டில் தொங்க விடுறதுக்கு வேற இடமே இல்லையா? அண்ணாவத்தில் கட்டி தொங்க விட்டுங்க. ஓஹோ சேர்த்தாண்டா சேர்த்தாண்டா. ஏன் நிக்கிறீங்க? ஏன்னா சொல்றத கேட்டுக்கிட்டு போங்கடா. எங்களுக்குள்ள 1000 இருக்கும். 500 கூட காலையில கண்டிப்பா வாங்கதான் போறேன். போடா போறேன் என்னங்க நீ ஆசைப்பட்ட பிரகாரம் இந்த ராஜ்யத்தை உன் பேருக்கு நான் எழுதி தந்துட்டேன். இந்த உயிர் செல்லுபடி ஆகணும்டா. ஆகணும்டா. சாட்சி கையெழுத்து ரொம்ப தேவை. சாட்சி கையெழுத்தா? இன்னைக்கு நிறைய குளிர் யாருமே காணும். அதனால இவங்க யாருமே வரமாட்டாங்க. இருக்கிறானுங்க 2 மாங்காய் மடைகளுக்கு. மாங்காய் மடைங்க இருக்கா? சரியான நேரம். அவங்க கிட்ட சாகசமா போய் சாகசமா நடித்து எப்படியாவது சாட்சி கையெழுத்து வாங்கிடு. ஆகட்டங்க. அப்படி கூடு கூடு கூடு. ஏய் வாங்கடா. வரமா மடிய மாங்காய் மடிய. சாட்சி கையெழுத்து வேணுமடா. சாட்சி கையெழுத்தா? ஆமாண்டா. என்ன கவனிக்கிறியா? டேய் டேய் மாங்காமடியா, இத பாருடா. நீ சாட்சி கையெழுத்து போட்டினா உன்னை கவனிக்கிறேன்டா. கவனிக்கிறியா? ஆமா. என்னடா இது? ஐயா நாட்டு கை நாட்டு. கை நாட்டா? கை நாட்டுக்கே எவ்வளவு பேர் பேசுறான் பாரு. வர்றா தீட்டுமா இங்கி தீட்டு. ஏமா மேல ஓத்து ஓத்துவா. இங்க ஒத்துறா. படி தெரியாதானே நீ? பள்ளிக்கூடத்து பக்கம் தான் குடும்பம் தான். இன்னும் நான் பள்ளிக்கூடம் போறேங்க. அது பள்ளிக்கூடம் இருக்காது. ஏய் கை நாட்டு மட்டுட்டா. இத பாருடா. நீ எதை கேட்டாலும் ரொம்ப படிச்சு ஏண்டா சாட்சி கையெழுத்து போடுவியா? கையெழுத்து போடுவியா? ஏமா நான் ஆப் படிச்சுக்கிறேமா. ஆப் படிச்சுக்கிறேன். ஆப்பா என்னடா சொல்ற? அத முதல் அச்சு வரை படித்திருக்கிறேன். நான் அனைத்து படியும் படிச்சுக்கிறேன். சாட்சி கையெழுத்து போடுறேன். அது எங்க போடணும்? இங்க தானே போடணும். நிறுத்தி போட்டேன். சாய்ஸ் தான் போடணும்னா என்ன சரி அது கையை இது ஒரு கட்சி போட்டேன்னா நேரா தான் போடணும். போடுறா நேராவா? ஆமா. இப்ப போடுறவங்க அப்படிதான் போடுறாங்களா? ஆமா ஆமா. குட்டி பையனா கரெக்டா சொல்றாங்க. ஆமா 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 ஆமா. சரியா? சாட்சி கையெழுத்து போட்டா எனக்கு என்ன கவனிப்பா? உனக்கு என்ன கவனிப்பா? உனக்கு என்னடா வேண்டும்? எனக்கு சாட்சி கையெழுத்து போட்டோன்னு முதல்ல 500 ரூபாய் பணம், ஒரு கோட்டு. 500 ரூபாய் பணம் தானா? ஆமா. ஒரு கோட்டு வாங்கி தரடா. 500 ரூபாய் பணம் தரடா. துட்டு வாங்கணும்னு முதல்ல டவுன் பஸ்ல ஏறி டவுன் பஸ்ஸா வந்தான்னு பார்த்து ஏறி பொண்ணு நீ. ஆமா. டேய் அதானடா. ஐயார் ஏறி நேரா குத்தனூர் போய் இறங்கிட்டே உன்னை பத்தி எனக்கு தெரியும். ஓ பஸ் பேர் கிடையாது. ஆமா லேடிஸ்லாம் கொடுத்துட்டனா போவேன். போறேன். சரி என்னன்னு பண்ணணும்? சாட்சி கையெழுத்து போடுற நீ. என் பேரா உன் பேரா? ஏய் உன் பேர் தானே போடணும். என் பேரா? ஆமா. அம்மா வா.
இனி நீ நாட்டுக்கு ராணி ராஜா விற்பார் ராஜதுரை ராஜா என்றால் இந்த கலைராணி தான் ராணி ராஜா நான் ராணி நீ ராணி நீ ராணி நான் ராஜா இந்த நாட்டுக்கு மன்னன் ராஜா ராணியா நீ யாரா இந்த நாட்டுக்கு ராஜா இந்த அம்மா யார் தெரியாடா நான் தாண்டா இந்த நாட்டுக்கு ராணி நான் தாண்டா நாட்டுக்கு ராணி ஆமா இத்தனை நாட்களாக என்னை அத்தான் 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 என்னையே சுற்றி வந்தது அனைத்தும் பொய் தானடா பொய்யா ஆமா பொய்தான் எத்தனை நாட்களாக உள்ளே சுற்றி வந்த கணக்கு நீ காட்டுகிற நன்றி கடல் நானே எனக்கு பகையானே இந்த நாடகத்தில் நான் திரையானே தேனே உனக்கு தெரியாது அந்த தெய்வம் வராமல் எங்கடா இருக்கா இறைவன் இறைவன் கதறி விதியும் மதியும் ஏறம்மா விளக்கம் நான் கேளம்மா மயக்கம் எனது தாயகம் மௌனம் எனது தாய்மொழி கலக்கம் எனது காவியம் நான் கண்ணீர் வரைந்த ஓவியம் நானே எனக்கு பகையானே என் நாடகத்தில் நான் உயிரானே பகலில் தோன்றும் நிலவு கண் பாவைக்கு மறைந்த அழகு தீரை மூடிய சிலை நான் மயக்கம் எனது தாயகம் மௌனம் எனது தாய்மொழி கலக்கம்
இந்த நாடு எனக்கு சொந்தமாகிவிட்டது. வருகிறேன்.